கூலி ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், உபேந்திரா உட்பட இன்னும் ஊருப்பட்ட ஸ்டார்கள் நடிச்சு இன்னைக்கு வெளியில வந்திருக்கிற படம் கஞ்சா கடத்தல் கதை. ஸ்பெஷலிஸ்ட் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தோட டைரக்டர். அந்த மாதிரி படங்களுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்கிற அனிருத் தான் இந்த படத்துக்கு இசை. இந்த படத்துல இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன சொல்ல வந்தாங்க, அதை பத்தி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த கூலி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ரைட், இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா கதை தான். 4 கேரக்டர்கள், 4 ரொம்ப முக்கியமான கேரக்டர்கள். அதாவது லோகேஷ் படங்கள்ல வழக்கமா வில்லன் கஞ்சா கடத்துவாரு. இதுல ஒரு சேஞ்சுக்கு நெஞ்ச கடத்துறாப்ல. இதயத்தை திருடி வைக்கிறத வில்லன் ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் அவருக்கு முக்கியமான தொழிலா இருக்குது. அதாவது இதயத்தை திருடி வைக்கிற ஒரு வில்லன். அப்படி இதயத்தை திருடி வைக்கிற அந்த வில்லங்கிட்ட இருந்து அந்த இதயத்தை திருடுறதுக்காக அவர் கூடவே இருக்கிற இன்னொரு வில்லன். இவங்களுக்கு வேற வழியே இல்லாம உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற சுருதி, அந்த அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கிற ரஜினி. இவங்க 4 பேருக்கு இடையில நடக்கிற பஞ்சாயத்து தான் இந்த படம். ஒரு லோகேஷ் படத்துல என்னென்னவெல்லாம் இருக்கணுமோ, என்னென்னவெல்லாம் இருக்குமோ அது எல்லாம் இந்த படத்திலயும் இருக்குது. அதாவது கத்தி, கபடா, துப்பாக்கி, கருப்பு கலர்ல ஏகப்பட்ட கார்கள், கரையேர்னு கட்டங்கரையேர்னு இருக்கிற லொகேஷனு, அட்மாஸ்பியர், ரத்தம், சத, வன்மம், துரோகம், பூவா இருந்த ஒரு பெண்ணு திடீர்னு புயலா மாறுறது, கிளைமேக்ஸ்ல புதுசா ஒரு கேரக்டர் செமத்தியான பில்டப் போட இன்ட்ரோடியூஸ் ஆகி அது ஒரு மாதிரி அலப்பறையை கூட்டுறதுன்னு லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல என்னவெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாம் இந்த படத்துலயும் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுதான் இதுல நாம ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த படத்துல வர்ற பல சீன்கள் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் படத்திலேயே வந்தவைகள் தான். ஆனாலும் அதையெல்லாம் புதுசா பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிறாப்புல. அதுதான் லோகேஷோட கதை சொல்லும் திறமைங்கிறது. பூவெல்லாம் முன்வாசம் மாதிரி படம் முழுக்க லோகேஷ் வாசம் தான். ஏன் எதுக்குன்னுலாம் கேள்வி கேட்கக்கூடாது, அப்படியே உக்காந்துக்கிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பரவசம் கன்ஃபார்மு. அதை விட்டுட்டு இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குதுன்னு கேள்விகளை அடுக்கிட்டே போனீங்கன்னா கஷ்டம், நெம்ப கஷ்டம். எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. திறந்த மனதோட பார்த்தீங்கன்னா லோகேஷோட அந்த கதை சொல்லும் திறமை நம்மளை கண்டிப்பா பரவசப்படுத்தும். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோ ரஜினியை பத்தி சொல்லணும்னா, ரஜினி எல்லாம் ஏன் இன்னமும் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு. இப்போவும் அவர் மேல 300 கோடி 500 கோடின்னு நம்பி பணப்பந்தயம் கட்டப்படுதுன்னா இந்த படத்தை பார்த்தாவே புரிஞ்சிடும். கம்ப்ளீட்டா டைரக்டரோட ஆர்டிஸ்டா ரஜினி மாதிரி டைரக்டர் என்ன சொன்னாப்லையோ அதை மட்டும் செஞ்சுட்டு அந்த பக்கம் அமைதியா போய் உக்காந்துட்டாரு போல. அது செமத்தியா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. லோகேஷ் ரஜினி காம்பினேஷன்ங்கிறது செமத்தியா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்திய வருடங்கள்ல ரஜினி ரொம்ப இளமையாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் தெரிகிறது இந்த படத்துல தான். இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட ரொம்ப இளமையா இதுல ரஜினி தெரிகிறாரு. அதே மாதிரி வாய்ஸும் அந்த வயசான தோற்றத்திலிருந்து கொஞ்சம் இளமையா எனர்ஜெட்டிக்கான வாய்ஸா இருக்குது. இதெல்லாம் என்ன மாயம்னு தெரியல. எதுவும் ஏஐ யூஸ் பண்ணி அதை ஒரு மாதிரி சைனிங் பண்ணி சேவ் பண்ணி கொஞ்சம் இளமையா காட்டுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த படத்துல இதுக்கு முன்னாடி இருந்த படங்களை விட ரஜினியோட வாய்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப இளமையோடையும் இருக்குது. அது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. அதே கதை தான் அனிருத்துக்கும். அனிருத்தை பத்தி எல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த படத்துல லோகேஷுக்கு 50 கோடி சம்பளம், ரஜினிக்கு 150 கோடி சம்பளம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்கிறது வேற விஷயம். அந்த சம்பளம் எல்லாம் உண்மையா இருந்தா அனிருத்துக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுக்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படமே அனிருத்து தான். பொதுவாகவே இந்த மாதிரி கஞ்சா கடத்துற கதைகளை காப்பாத்துறதே அனிருத்து தான். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை அனிருத் காப்பாத்தி இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தையும் முற்று முழுசா காப்பாத்தி இருக்கிறது அனிருத் தான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த படம் முழுக்க லோகேஷ் வாசம் வீசுதுன்னு. அந்த வாசம் நறுமணமா மாறி நம்மளை தாக்குதுன்னா அதுக்கு அனிருத்தோட இசை தான் ரொம்ப முக்கியமான காரணம். இதெல்லாம் யாராலையும் மறுக்க முடியாது. அது எப்படியா அனிருத்த அப்படியே படத்து கூடயே நீயும் போற, எங்களையும் கூட்டிட்டு போற, அது எப்படி? இந்த மாதிரி கஞ்சா கடத்துற கதைகளை நீயே தேடி போறியா, இல்ல அந்த பக்கம் கஞ்சா கடத்துற கதைகளை ரெடி பண்ணினாவே அவங்க உன்னைத்தான் நேரடியா தேடி வர்றாங்களா? என்னவோ, ஆனா நல்லா இருக்குது, சிறப்பா இருக்குது, தரமா இருக்குது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மற்றபடி இந்த படத்துல நடிச்சிருக்கிற ரொம்ப முக்கியமான பெண்ணான சுருதியை பத்தி கட்டாயம் இங்க பேசியே ஆகணும். அதாவது இந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்த போதே ஏகப்பட்ட பேர் ஒரு விஷயத்துக்கு பயந்தாங்க. அதாவது பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெய்லர்லாம் நல்லா தான் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்டார்களை உள்ள கொண்டு வந்து லோகேஷ் இதை ஒரு பேன் இண்டியா படமாலாம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு, ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்குது, படமும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா இத்தனை பண்ணுன லோகேஷ கடைசியா சுருதிய ஒரு முக்கியமான கேரக்டர்ல போட்டு விட்டுருக்காப்லையே, இது நல்லதுக்கா? அந்த அம்மா
ஒழுங்கா நடிக்குமா, அந்த அம்மா நடிச்சு இதுக்கு முன்னாடி ஏதாவது படங்கள்லாம் விளங்கி இருக்குதா, என்னது இவ்வளவு விஷயங்களை கரெக்டா பண்ணல லோகேஷ். சுருதி விஷயத்துல கோட்டை விட்டாப்லையே, இந்த படம் உருப்படுமா உருப்படாதா, நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு பல பேர் பயந்தாங்க. அவங்களோட பயம்ங்கிறது நியாயம்தான். ஏன்னா அந்த அம்மாவோட எஸ்டிடிங்கிறது அந்த மாதிரி தான். அந்த அம்மா விஜய் உட்பட பல பேருக்கு விபூதி அடிச்சு விட்டுருக்குது. பல படங்களை இந்த அம்மா நடிச்சே கெடுத்திருக்குதுன்னு வைங்க. ஆனா இந்த படத்துல தன் மேல இருந்த அத்தனை பேட் அபிப்பிராயங்களையும் அந்த அம்மா தொடச்சி வீசிருச்சு. ஒரு நல்ல நடிகையா டைரக்டர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அந்த பக்கம் போய் அமைதியா உக்காந்துருச்சு போல. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இனிமே இந்த மாதிரி முக்கியமான ரோல்களை எல்லாம் சுருதியை நம்பி கொடுக்கலாம். அந்த அம்மாவை நடிக்க வச்சாவே அந்த படம் உருப்படாத அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அப்படிங்கிறது அநேகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல டைரக்டர்கள் நல்ல கேரக்டர் ரோல்களை அந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இதுல இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா, சுருதியும் ஹீரோயிசம் பண்ற மாதிரி ஒரு சீன், ஒரே ஒரு சீனையாவது லோகேஷ் இந்த படத்துல வச்சிருக்கலாம். அப்படியெல்லாம் எந்த சீனையும் வைக்கல. ஏன்னா சுருதி இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டரா படம் முழுக்க வருது. ரெண்டு தங்கச்சிகளை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு வளர்க்குற மாதிரியான ஒரு கம்பீரமான கேரக்டர்ல தான் அந்த அம்மா வருது. அப்படி இருக்கிற அந்த அம்மா படம் முழுக்க ஒண்ணு ஆம்பளைகளுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்குது, இல்லைன்னா அந்த பக்கம் அதே ஆம்பளைகள்கிட்ட பாதுகாப்பு தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலும் ஆம்பளைங்க போய் தான் அந்த அம்மாவை காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. எந்த இடத்துலயும் அந்த அம்மா ஒரு ஹீரோயிசம் பண்ணி தன்னை தானே காப்பாத்திக்கவே இல்லை. இதை கொஞ்சம் மாத்தி இருந்தா நல்லா இருக்கும். நான் ராஜசேகர் மகடா, எனக்கு ஓடி ஒளியவும் தெரியும், தேவைப்பட்டா தேடி அடிக்கவும் தெரியும். ஒரு சீன், ஒரே ஒரு சீன்ல ஒரு 4 ஆம்பளைகளை விட்டு வெளுத்திருந்தா இந்த படம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்ஃபேக்ட் பல சூழ்நிலைகள் படத்துல இருக்குது. அந்த அம்மா தன்னுடைய ஹீரோயிசத்தை காட்டி ஒரு மாதிரி கெத்து காட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலைன்னு படத்துல பல இடங்கள் வருது. ஆனா அத்தனை இடங்கள்லயும் ஆம்பளை தான் போய் அந்த அம்மாவை காப்பாத்துறானுங்க. அதுவும் அழுதுகினே இருக்குது. ஏன் இந்த அவலம் தான் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த படத்துல ரஜினி பேருக்கு தான் ஹீரோ, எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் பண்றாங்க. வில்லன்கள்லாம் ஹீரோயிசமே தான் பண்ணிட்டு திரியிறாங்க. வில்லின்னு ஒரு அம்மா வருது, அது பூவா இருந்து திடீர்னு புயலா மாறுது, அது ஹீரோயிசம் பண்ணுது. எல்லாரும் ஹீரோயிசம் பண்றாங்க. ரொம்ப முக்கிய கேரக்டரான இந்த அம்மா சுருதி ஒரு ஹீரோயிசம் பண்ணா தான் என்னங்கிறது என்னுடைய தாழ்மையான கேள்வி. மற்றபடி இந்த படத்தோட ஆரம்பத்துல ரஜினி சம்பந்தமே இல்லாம ஒரு வேலை பார்க்கறாரு. அதாவது தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் குடிக்கவே கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாரு, கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்துறாரு. அவங்க குடிக்கலாம்னு கலக்கி வச்சிருந்த காக்டெயில் குண்டாவை மாடியிலிருந்து தள்ளி விடுறாரு. அப்புறம் சம்பந்தமே இல்லாம ஒரு வசனம் பேசுறாரு, தெய்வம் நின்றுதான் கொல்லும், குடி தினம் தினம் கொல்லும், அதனால யாரும் குடிக்காதீங்கன்னு உபதேசத்தை ரொம்ப பலமா படத்தோட ஆரம்பத்திலேயே பண்றாரு ரஜினி. இந்த சீன் வந்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரிதான், கஞ்சா சாராயம் பீடி சிகரெட்டு இதெல்லாம் இல்லாம லோகேஷால படம் எடுக்கவே முடியாது. ஆனா இவர் என்ன ஆரம்பத்திலேயே சாராயம் எல்லாம் குடிக்காதீங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பின்னாடி படம் முழுக்க சாராய ஆறு ஓட போகுது. அதுக்குண்டான டிஸ்கிளைமரா தான் இவங்க இதை போடுறாங்க. ரஜினியோட அட்வைஸுங்கிறது இதுக்காகத்தாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எக்ஸாக்டா அதுதான் நடந்துச்சு. படம் முழுக்க சாராய ஆறு ஓடுது, பீடி சிகரெட்டு அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரஜினியே பல சீன்கள்ல பாட்டிலோட தான் திரியிறாப்புல, கடவாய்க்கு பீடியை கொடுத்துட்டு தான் திரியிறாப்புல, ஊதி தள்ளுறாப்புல. அந்த பக்கம் வில்ல அவங்களோட அல்ல கையை அத்தனை பேரும் சாராயமா குடிச்சு தள்ளுறானுங்க. ஐ மீன் சரக்கா அடிச்சு தள்ளுறானுங்க. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அரசியல்ல இதெல்லாம் ஜகஜம்பா அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா அந்த பக்கம் கஞ்சா இல்லாம லோகேஷுக்கு கதை சொல்ல வராது, லோகேஷ் கஞ்சா இல்லாம கதை சொல்லி இருக்கிறாருன்னு பொதுமக்களுக்கு தெரிஞ்சா கூட்டம் தியேட்டருக்கு வராது. இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு கிடக்குது. அதனால இதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடவாய்க்கு பீடியை கொடுக்கறது தான் ஸ்டைலு, சாராயத்தை அப்படியே கல்பா உள்ள விடுறது, சரக்கு அப்படியே கிளாஸ்ல ஊத்தி உள்ள விடுறது தான் ஸ்டைலுன்னு நாங்களும் நம்பிட்டு போவோம். மற்றபடி இந்த லோகேஷ் நெல்சன்லாம் 75 வயசு கிழவங்களை வச்செல்லாம் கிட்டு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம தலைவரை கூட்டிட்டு போனா மட்டும் குத்தி விட்டுறாங்களே, இது இயல்பா நடக்குதா இல்ல திட்டமிட்டு இவங்கெல்லாம் நம்ம தளபதியை கூட்டிட்டு போய் குத்தி விடுறாங்களா, என்ன கருமம்னே தெரியலையே அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கத்தி கதற போறாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அணில் குஞ்சுகளின் அலறலை நாம் ஆனந்தமாக கேட்டு மகிழலாம். அதெல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா இந்த படம் ரஜினிக்கு இன்னொரு ஹிட்டு, தரமான சம்பவம். எல்லாரும் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் பார்க்கறதுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ரசனை சார்ந்த விஷயம். அதுல நாம சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. படம் நல்லா இருக்குது, எல்லாரும் ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.